எங்களுக்கு கீழமாடி கோபாலசாமி கத்தணும் எனக்கு ஒன்றும் இருக்குது விக்கிரவாண்டி கிராமம் இந்த தொகுதி டாப் மோஸ்ட்டுக்கு போயிடும். ஆகவே ஒட்டுமொத்த மக்கள் எல்லோரும் தயவு செஞ்சு மாம்பழத்தில் ஓட்டளிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். எனதருமை வி சாத்தனூர் பகுதியிலே இங்கே கூட்டமாக குழுமி இருக்கின்ற விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய வி சாத்தனூர் பகுதியினுடைய எனதருமை தாய்மார்களே, பெரியோர்களே, ஊர் முக்கியஸ்தர்களே, நாட்டாமைகளே, இளைஞர் சக்திகளே, இளம்பெண் சக்திகளே, மகளிர் சுய உதவி குழுக்களே, கல்லூரி மாணவ மாணவிகளே, அரசு துறை தனியார் துறை ஊழியர்களே, அனைத்து தொழிலாளர் அமைப்புகளே, அமைப்பு சாரா தொழிலாளர் அமைப்புகளே மற்றும் அரசியல் கட்சி சாராது நடுநிலை வகிக்கின்ற எந்த கட்சியும் சாராது அப்போதைக்கு அப்போது முடிவெடுக்கின்ற எனதருமை நடுநிலை பேருள்ளங்களே, முதல் முறையாக வாக்களிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற முதல் வாக்காளர்களே, இளம் பெண்களே, இளம் சக்திகளே, இளைஞர் சக்திகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக களம் காண்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அங்கமான பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளரா 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற தாரக மந்திரத்தோடு மாற்றத்தை ஒன்று கொடுத்தே ஆக வேண்டும், திராவிட மாற்று ஒன்று தமிழகத்தில் வேண்டும் என்று முழங்கி மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவருடைய கரங்களை வலுப்படுத்தின விக்கிரவாண்டி தொகுதியில நின்ற சி அன்புமணி அவர்கள் மீண்டும் இந்த களத்திலே இரண்டாவது முறையாக களம் காண்கிறார். ஒரு முறை அவர் தோற்றிருக்கிறார். அதை நீங்கள் முதலிலே மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். சாதாரண மனிதர், உங்கள் அனைவருக்கும் பாவனமாக தெரிந்த ஒரு மாமனிதர், ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர், அவருடைய துணைவியாளர்கள் ஆசிரியர் கல்வி பணியாற்றுகிறார். அப்படியான ஒரு சாதாரண ஒரு பாட்டாளி சமூகத்தை சேர்ந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்த சி அன்புமணி அவர்கள் இரண்டாவது முறையாக நீங்கள் எப்படியும் வெற்றி பெற செய்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கே இந்த வி சாத்தனூர் பகுதியில களம் நிறுத்தியிருக்கிறார் இனமான காவலர் டாக்டர் ஐயா. நீங்களாம் மருத்துவர் ஐயா தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. 56 வயது இளைஞன் நான். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். முதல்ல நான் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் நகரத்தை சார்ந்த முன்னாள் ராணுவத்தை சேர்ந்த 1991 இந்திய ராணுவத்திலே சேர்ந்து 2006 விருப்ப ஓய்வு பெற்று, அந்த விருப்ப ஓய்வு பெற்றதன் முதல் காரணம் திண்டிவனம் தந்த திருவிளக்கு டாக்டர் ஐயா அவர்களை கொள்கையை மிகவும் நேசிக்கக்கூடியவன். இன்று நான் பாரதிய ஜனதா கட்சியில் பயணிக்கிறேன். அது வேறு ஒரு காரணம், வேறு ஒரு தளம், வேறு ஒரு இலக்கு. அதையும் நான் சொல்லி முடிப்பேன். 41 ஆண்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே வன்னியர் சங்கங்களை பயணம் செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் டிசம்பர் மாதம் மூலம் பயணிக்கிறேன் என்று ஏன் என்கிற கருத்தையும் நான் சொல்லி முடிப்பேன். நான் எதை நினைத்தேனோ, எதை நினைத்து பிரார்த்தனை செய்தேனோ அதுவே நடந்திருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலிலே நான் காட்டுமன்னார் கோயில் பகுதியிலிருந்து முன்னாள் ராணுவத்தை சேர்ந்த உங்கள் பகுதியிலே சி அன்புமணி அவர்களுக்கு மாம்பழம் செய்த வாக்கு கேட்டு வந்திருப்பதன் காரணம், நான் ஒரு 5-6 நாட்களாக எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் என் கருத்துக்களை நேரடியாக டீ கடை பக்கம் கடத்தருவில் ஒருத்தர் லிப்ட் கேட்பாங்க. ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு லிப்ட் கொடுத்து போற வழியில நாசுக்கா 2 கருத்தை சொல்லி மாம்பழத்தை ஓட்டு போட்டுருமா, இன்னும் 10 ஓட்டை வாங்கி கொடுத்துருமா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு லிப்ட் எல்லாம் கொடுத்து இப்படிலாம் இந்த பகுதியில ஒரு 5-6 நாளா நான் சுத்திட்டு இருக்கேன். மற்றவங்க எப்படி சுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் இப்படிதான் சுத்துறேன். எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லை. நான் மிலிட்டரியில் இருந்திருக்கேன். எனக்கு மது பிடிக்காது. ஏன்னா மது ஒழிப்பு கொள்கையை தாங்கியிருந்த தலைவனுடைய வன்னியர் சங்கத்திலிருந்து நான் பட்டாளத்துக்கு போனவன். நான் வாங்கிய வழக்குகளை நான் ஒருவேளை முடிக்காமல் இருந்தால் நான் ஆர்மிக்கு போயிருக்க முடியாது. ராணுவத்துக்கு போகிற தருணத்திலே என் வழக்குகள் முடிவுற்ற நிலையில நான் மீண்டும் 2000 வெளியே வந்ததன் காரணம், இந்த கொள்கையை பயணிக்கின்ற இந்த பாட்டாளி மக்கள் கட்சியோடு பயணிக்க வேண்டும் என்கிற காரணத்தோடு விருப்ப ஓய்வு பெற்று இன்று 31,000 பென்ஷன் வாங்கிட்டு இருக்க ஓய்வூதியம். எனது துணைவியார் அரசு செவிலியர். என் குடும்பத்துல எல்லாம் இருக்கு. என் பிள்ளைய பார்க்க முடியும். என் பிள்ளை கோயம்புத்தூர் காலேஜில் இந்துஸ்தான் காலேஜில் பிஇ
பொண்ணு 2ஆம் வருஷம் படிக்குது. என் தங்கச்சி பையன் ஒருத்தன் டாக்டர், ஒருத்தன் இன்ஜினியர். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இத என் போராட்ட களம் அடங்கி இருக்கிறது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர உங்களை. இப்ப எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் சரிதான், அதை தூக்கி அப்படியே ஓரமா வச்சுட்டு மருவத்தூருக்கு போகும்போதும், அங்க மலையனூருக்கு போகும்போதும், அங்க சமயபுரத்துக்கு போகும்போதும், ஆத்தா மாரியாத்தா ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு மஞ்சள் கூட வாங்கி கட்டிக்கிட்டு நல்லா நெஞ்சு நிறைய குங்குமம் பூவோட நீங்க போய் அந்த அம்மா உண்டியல்ல நீங்க வாங்குற பணத்தை போடுங்க. அப்படியான செலவு பண்ணுங்க. யார் வீட்டுக்கா துக்க காரியத்துக்கு போறீங்களா, இப்ப வாங்குற பணத்தை மாலை கட்டிட்டு போங்க. நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தாதீங்க. அந்த பணத்தை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தாது. செரிக்காது, நமக்கு செரிக்காது. வாங்குங்க, வாங்க வேணாம் சொல்ல தாய்மார்களே, வாங்குங்க. இந்த பூவும் பொட்டும் நம் நெத்தியில இருக்குன்னா, அதுவும் இந்த முக்கியமா இந்த ஆதி திராவிட பட்டியலின பெண்களுக்கும் வன்னியர் சமுதாய பெண்களுக்கும் நெத்தியில நிலைச்சிருக்கிறா கொஞ்சம் நெஞ்சம் அந்த திண்டிவனத்து ஐயா டாக்டர் ஐயா இன்னைக்கு களத்துல இருக்கிறதால தான். அவர் இல்லைன்னா என்னைக்கும் இளம்பெண்கள் அதிகமாக தாலி எடுத்த மாநிலம் தமிழகம் என்று இடம்பெற்றிருக்கிற இந்த மாநிலம் எல்லாமே இளம் விதவைதான் அப்படின்னு சொல்ற காலம். தமிழ்நாட்டுல பொண்ணு கொடுக்காங்க, அப்படி தமிழ்நாட்டுல பொண்ணு கொடுக்காங்க, அங்க எல்லாம் இளம் விதவை ஆயிடுவாங்க அப்படிங்கிற கட்டத்துக்கு நாம் தள்ளப்பட்டிருப்போம். அதனால காட்டுமன்னார் கோயிலிருந்து இங்க வந்திருப்பதன் காரணம், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது. என்னமோ ஆளுங்கட்சி ஜெயிச்சிருங்க, அவங்க தாங்க ஜெயிப்பாங்க. எப்பயும் அவங்க பணம் கொடுக்குறாங்க, அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குங்க. காவல்துறை அவங்க அடிமையை வச்சு கூலிக்காரர்கள் நடத்துறாங்க. மாவட்ட கலெக்டர் அவங்க சொல்றத கேட்கறாங்க. அவங்க வந்து தெருவுக்கு தெரு டென்ட் அடிச்சுக்கிட்டு எங்கெல்லாம் டோக்கன் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அன்புமணி ஐயா வர நேரம் பார்த்து அவர் 6 மணிக்கு வர்றாருன்னா 5 மணிக்கு வாங்க டோக்கன் கொடுக்குறேன்னு கூப்பிடுறது. 8 மணி வரைக்கும் உட்கார வச்சு அந்த டோக்கனை கொடுத்து அனுப்புறாங்க. ஏன்னா அந்த கூட்டத்துக்கு போயிடக்கூடாதான். என்ன இது கல்யாணத்துல சீப் எடுத்து ஒழிஞ்சு வச்சுதான் கல்யாணம்ங்கிற கதை தான். அது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நான் கதை சொல்ல வேண்டிய. ஏன்னா கிராமத்துல இருக்கீங்க, நான் டவுன்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு பேசலாம் தெரியாதுமா, ஏதோ எனக்கு தெரியுத 1-2 சொல்ல வந்திருக்கேன் உங்கள்கிட்ட. அதனால அந்த காட்டுமலை பகுதியை சேர்ந்து வந்திருக்கிற இணையதளத்துல பசுமை செய்யன் என் பேரு. நான் ஒரு யூடியூப் நடத்துறேன், பசுங்குடில், பசுமை குடில் பசுங்குடில். அந்த பசுங்குடில் யூடியூப பாருங்க. எனது இரட்டை குழல் துப்பாக்கியான கருத்துக்களை இந்த மக்கள் மத்தியிலே சூழலியல் கருத்துக்களை, பிரபஞ்சம் சார்ந்த கருத்துக்களை எப்படி கொண்டு சேர்க்க என்பதை அந்த பசுமுடில் யூடியூப் மூலமா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் பெரிய எடிட்டர் கிடையாது, எனக்கு பெரிய ஆளெல்லாம் டெக்னீஷியன் தெரியாது, எனக்கு கேமராமேனும் கிடையாது. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச படம் பிடிப்பும் போடுவேன். அப்படியான ஒரு யூடியூப் நடத்துறேன், பசுமுடில் யூடியூப். இது சுய விளம்பரம், அதெல்லாம் விட்டுருங்க. அடுத்தது என்னை பத்தி இது மாதிரி கருத்துக்களை நீங்க கேட்பீங்க. அப்புறமா நீங்க என்ன ஊருங்க, உங்க நம்பரை கொடுங்க, அதுக்காக இப்ப சொல்றேன் பசுங்குடில் யூடியூப் பாருங்க அப்படின்னு. அதனால எழுதலுமே தாய்மார்களே, இன்னும் மேட்ருக்கு வர இப்ப உங்கள்கிட்ட ஒரு 3 கருத்து சொல்ல வந்திருக்கமா. முதல் கருத்து, இந்த விக்கிரவாண்டி மண் இந்த சமுதாயத்தோடு, இந்த சமுதாய போராட்ட களத்தோடு, சமூக நீதி போராட்டத்தோடு எப்படி பின்னி பிணைந்திருக்கிற ஒரு முக்கியமான அடித்தள காரணம். இது கிட்டத்தட்ட 1987 பிற்பாடு 24 வரைக்கும் அதுல ஒரு 13, 24, 37 வருடங்கள் வந்து கடந்து வந்ததால இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு என்ன வரலாறு நடந்ததுன்னு தெரியாது. அதனால அந்த சமூக நீதி வரலாறை பத்தி பேசணும். ரெண்டாவது, ஆளும் கட்சியுடைய காலத்துல இந்த மக்கள், இந்த இளைஞர்கள் எப்படி எல்லாம் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வராங்க, எப்படி நம்மள்ட்ட அணுகுறாங்க, குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிறாங்க, ரோட்ல போகும்போது கேடிஎம் பைக்ல எப்படி போறாங்க, இதை பத்தி பேச வந்திருக்கேன். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், இந்த கட்சிக்கு நீங்க வாக்களிக்கணும். நான் ஒரு பாஜக காரன், ஏன் அதை நான் சொல்லணும்? பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஆதரிச்சு நான் ஒரு பாஜக காரன், இந்த பிரச்சாரம் ஏன் பண்ணணும்? இந்த 3 விஷயத்தை தான் பேச வந்திருக்கேன். முதல்ல வருவோம் சமூக நீதி போராட்ட களம். சமூக நீதி போராட்ட களம் 1987 துவங்குச்சு. ஆனா அதற்கு அடித்தளமாக இருந்த முக்கியமான ஒரு சமுதாய அமைப்பு வன்னியர் சங்கம். வன்னியர் சங்கத்தை 1980ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி இனமான காவலர் திண்டிவனம் தந்த திருவிளக்கு டாக்டர் ஐயா அவர்கள் தமிழகம் முழுவதும் வன்னியர் சாதியை கொத்து கொத்தாக வைத்துக் கொண்டு, அதுல உழவர் உழைப்பாளர் கட்சியும் உண்டுங்க. உழவர் உழைப்பாளர் கட்சிக்கு இந்த தொகுதியோடு ஒரு சம்பந்தம் இருக்கு, அதையும் நான் அப்புறம் சொல்றேன். அந்த உழவர் உழைப்பாளர் கட்சி உட்பட வன்னியர் சங்கங்கள் சிதறி கடந்த தமிழகம் முழுவதும் சிதறி கடந்த 40க்கும் மேற்பட்ட ஒரு சிறு அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக்கி ஒன்று திரட்டி அந்த சங்கங்கள் எல்லாம் ஒன்றாக இணைத்து 1980ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி வன்னியர் சங்கத்தை துவக்கிறாங்க மருத்துவர் ஐயா. அந்த சங்கம் துவங்கின ஜூன் 20ஆம் தேதி 3 தீர்மானங்கள் போட்டாங்க. நல்லா கவனிக்கணுமா, இது வரலாறு, சீரியலை விட்டுருங்க. இன்னைக்கு சீரியல் வேண்டாம். அவர் சாவரம் சாத்திருந்தா கல்யாணம் பண்ண 1 வருஷம் கல்யாணம் பண்ண சீரியல் அதை விட்டுருங்க. இன்னைக்கு இந்த வரலாறு ரொம்ப முக்கியம். நாளைக்கு நீங்க சீரியல் பார்க்கும் போது என் பேச்சு தான் உங்க சிந்தனையில் இருக்கும்.
பொத்தான ஓட்டு போட்டான நீங்க அழுத்தும் போது என் முகம்தான் உங்களுக்கு ஞாபகத்து வரும். ஏன்னா அந்த 1980ஆம் ஆண்டு ஜூன் 20 3 தீர்மானமா ஒண்ணு என்ன சொன்னீங்கன்னா, வன்னியர் சாதினா என்னன்னு தெரியாது, கல்வி வேலைவாய்ப்புனா என்னன்னு தெரியாது, இந்த மக்கள் பூரா கூலிக்கு உழைச்சி சேத்துலயும் கடவுளையும் காலாத்திலையும் விவசாயத்தையும் பண்ணி அப்படியே இருந்துட்டான். இவன் படிச்சு நல்ல பட்டதாரி ஆகி கல்வி வேலைவாய்ப்பு சமமா வாழணும். இவன் மட்டும் இல்ல, இவன் கூட சுத்தி இருக்கிற செட்டியாரு நாயுடு முதலியா பட்டியலின மக்கள் சகோதர மக்கள் எல்லாரும் அவங்களை சார்ந்திருக்கவங்க மாமே மச்சான் அக்கா அம்மா அப்படி சுபிக்ஷமா சந்தோஷமா கூட்டு குடும்பமா இருக்கணும்னு, சாதி வித்தியாசமா இல்லாம இருக்கணும்னு 1980 3 தீர்மானம் நிறைவேற்றினார். அது ஒரு தீர்மானம். முதல் தீர்மானம், மத்தியிலே கல்வி வேலை வாய்ப்பிலே 2 விழுக்காடு வேண்டும். எங்க படிச்ச பிள்ளைகளுக்கு படிக்கலாம் போறது இல்ல, ஆனா எப்படியாவது படிக்க அனுப்பி இந்த இடஒதுக்கீடு கிடைச்சுன்னா, டேய் 2% இருக்குடா மத்தியில இந்தியா கவர்மெண்ட்ல போங்கடா அப்படின்னு சொல்றதுக்காகவும் மாநிலத்துல 20 விழுக்காடு என் சாதிக்கு தனியா கொடுங்க. அப்ப புள்ளி விவரப்படி 1938 ஆங்கிலேயர் எடுத்த மக்கள் வாரி கணக்கெடுப்பு அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் நடக்கலைங்க. எப்ப பாருங்க 1938 அப்புறம் இன்னைக்கு ஒரு சென்சஸ் ரிப்போர்ட் இல்ல. வருவாங்க ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஒரு அம்மா வரும், என்ன உங்க ஊர்ல யாரு இருக்கா, குப்புசாமி முனுசாமி முனியம்மா அது யார் குழந்தைன்னா இது என்ன எழுதி போடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு அது இல்லைங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது நீங்க இருக்கிற குடிசை, நீங்க இருக்கிற வீடு அது பட்டாவா புறம்போக்கா, இது அசையும் சொத்தா அசையாத சொத்தா, இந்த கிராமத்துல எவ்வளவு மக்களுக்கான சொத்து இருக்கு, எவ்வளவு அரசாங்கத்துக்கான சொத்து இருக்கு, பட்டா புறம்போக்கு அதெல்லாம் அளவெடுக்கிறோம். சரி, உன் வீட்டுல வீடு இருக்கு, இந்த வீடு குடிசையா இருக்கு, பக்கத்துல ஒரு கொட்டா இருக்கு, அது யாரு, அது என்னதான், அந்த ஆட்டு கொட்டாயா மாட்டு கொட்டாயா அது எழுதுங்க. எத்தனை ஆடு இருக்கு அது எழுதுங்க, எத்தனை மாடு இருக்கு அது எழுதுங்க. ஏன் உங்க வீட்டுல எத்தனை பேர் படிச்சாங்க, எங்க வீட்டுல யாரும் படிக்கலைங்க, படிக்கலங்கிறது எழுதுங்க. சரி, உங்க வீட்டுல எத்தனை பேர் படிச்சாங்க, எங்க வீட்டுல 8ஆம் கிளாஸ் வரைக்கும், 8ஆம் கிளாஸ் எழுதுங்க. பட்டதாரி யாராவது இருக்காங்க உங்க வீட்டுல, எங்க வீட்டுல யாரும் இல்லைங்க. பட்டதாரி இல்லைனாலும் பட்டதாரி இல்லைன்னு எழுதுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி உங்கள்கிட்ட மரபு வழி வியாதி இருக்கான்னு கேட்கணுங்க. அதாவது தலைமுறையா ஒரு வியாதி வரும், அது இருக்கான்னு கேட்கணுங்க. இந்த அளவுக்கு விவரத்தை எடுத்து சென்சஸ் ரிப்போர்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுக்கணுங்க. அதுல வந்துருங்க சாதி என்ன சாதின்னு. சாதிங்கிறதுக்காக எடுக்கிற சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லைங்க, அது பொருளாதார அளவுகோல். நீ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க, நீ எவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டு இருக்க, உன் கல்வி என்ன, வேலை என்ன, உன் வாழ்வியல் சூழல் என்ன, இதை பாக்குறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு. எல்லாம் சொல்லிட்டு இருக்கா சாதிவாரி கணக்கெடுப்பு. திண்டிவனம் அந்த டாக்டர் ஐயா சொல்லிட்டு இருக்காரு, தேவையில்லாம ஜாதியை பிரித்து ஆள்றாரு, தமிழகத்தை பிரிக்க பாக்குறாரு, இந்தியாவில இருந்து தமிழகத்தை 2ஆ பிரிக்க பாக்குறாரு. அப்படிலாம் சொல்லிக்கிட்டு தன் அரசியலை, தன் சேரை, தன் இல்லத்தை, தன் மக்களை வாழ வைப்பதற்காக பொய் பிரச்சாரம் செய்துட்டு இருக்கான். சாதிவாரி கணக்கெடுப்பு அது எல்லாம் இப்ப நான் சொன்னதுதான். சரியாமா? அதுல மத்தியில 2, மாநிலத்துல 20 விழுக்காடு தனி ஒதுக்கீடு வேணும். நாங்க 3 கோடி இருக்கணும் அப்பயே சொன்னார் 1980. இன்னைக்கு 24 கிட்டத்தட்ட 4 கோடி பேர் 5 கோடி பேர் ஆயிருப்பாங்க வன்னியர் சமுதாய மக்கள். அவர் வன்னியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கேட்கவில்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு எடு, விகிதாச்சார இடஒதுக்கீடு கொடு, எந்தெந்த சாதி எப்படி இருக்காங்க அந்தந்த சாதிக்கு ஒரு அளவுகோல் இட்டு இடஒதுக்கீடு கொடு, எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடு, அதை சுழற்சி முறையிலே கொடு. சுழற்சி முறைனா என்ன? 10 வருஷம் இடஒதுக்கீடு வன்னியருக்கு கொடுத்தியா, வளர்ந்துட்டானா, கூரை கொட்டா குடிசை கொட்டானா, மாடி ஆயிட்டுதா, கல்வியில போயிட்டானா, வேலை வாய்ப்பு ஆயிட்டானா, சரி அந்த பக்கத்துல என்ன ஜாதி இருக்கான், ஐயா யாரு நாயுடா மோலியாரா, அவனை கிடக்கிறான், அவன் என்ன அவனை தூக்கு, அவனுக்கு ஒரு 10 வருஷம் இடஒதுக்கீடு கொடு, இவரை ஒரு 4% குறை, அவனுக்கு ஒரு 4% கூட்டு. இதுதான் விகிதாச்சார இடஒதுக்கீடு. இதை சாதாரண மாடு மேய்கிற குப்பை சுப்ப கூட சொல்லுவோம். இதை வந்து போட்டு அழுத்துறானா 3 விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கிறவன் உங்களை ஆண்டுகிட்டு இருக்கான். பாராண்ட வம்சத்தை, நாடாண்ட வம்சத்தை ஆண்டுகிட்டு இருக்கான். 1% 2% கணக்கு எடுத்தானா அவனுக்கு மேட்டர் தெரிஞ்சிடும். அதனாலதான் கணக்கெடுக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் ஆங்கிலேயர்கள் 1938 கணக்கெடுப்பு பிரகாரம் இன்னும் சரியா கணக்கெடுப்பு எடுக்கலைங்க. முதல் தீர்மானம் சொன்ன மத்தியில 2, மாநிலத்துல 20. இரண்டாவது தீர்மானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விகிதாச்சார இடஒதுக்கீடு சொன்னல, அது இரண்டாவது தீர்மானம். முதல் தீர்மானம் மத்தியில 2, மாநிலத்துல 2. இரண்டாவது தீர்மானம் சாதிவாரி கணக்கெடுப்பு விகிதாச்சார இடஒதுக்கீடு, இது இரண்டாவது தீர்மானம். மூன்றாவது தீர்மானம் கவனிக்க வேண்டிய தீர்மானம். சாதி கட்சி குடிசையை கொளுத்துறவன், வீட்டை கொளுத்துறவன், மரத்தை வெட்டினவன் சொல்றாங்கல்ல. குடிசையை கொளுத்துறது யாருன்னு இப்ப சொல்ல வர, மரத்தை வெட்டினது யாருன்னு சொல்ல வர. மரத்தை வெட்டலீங்க, மர கிளையை தான் வெட்டணும். மர கிளையை வெட்டணும், குடிசையை நாங்க கொடுத்தா யாரு கொடுத்தான்னு சொல்ல வர. அதனால அந்த மூன்றாவது தீர்மானம் முக்கியமான தீர்மானம். பட்டியலின மக்கள் 18 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் சட்டமேதை அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த செய்து விளிம்புநிலை மக்களை மேம்படுவதற்காக வேண்டி அவர்களுக்கு சட்டம் இயற்றப்பட வேண்டும். இடஒதுக்கீடு காணாது, அவங்களுக்கு 22ஆக உயர்த்தி கொடு என்று கேட்ட ஒரே உன்னத தலைவர்
திண்டிவனம் தந்த திருவிளக்கு டாக்டர் ஐயா. ஏயா அவர்தான் வன்னியராச்சே, அவன் வன்னிய சாதி மட்டும் கேட்கணும். இன்னை வரைக்கும் போராடாரியா, எல்லா சாதிக்கும் உரிமை கொடு, எல்லா சாதிக்கும் கல்வி வேலை வாய்ப்பு கொடுங்க, மற்ற சாதிக்கும் கேட்கிறாரு. அதுக்கு உதாரணம் இருக்கு ரெண்டு. ஒன்னு வந்து அருந்ததி, ஒன்னு முஸ்லீம், ஒன்னு கிறிஸ்தவர். இவங்களுக்கு உள் ஒதுக்கீடு போராடி வாங்கி கொடுத்த பெருமை திண்டிவனம் தந்த திருவிளக்கு டாக்டர் ஐயாவை சாரும். அப்படி மாற்று சமுதாயத்திற்கும் போராடக்கூடிய ஒரு உன்னத தலைவன் தான் நீங்கள் இன்று வழிபடு நடக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி தாங்கி இருக்கின்ற மாமல்லம் சின்னத்தினுடைய அடிகோலிய ஒரு மாபெரும் இரும்பு மனிதர். அரசியல் பதவிகள் நான் எதுவும் வகிக்க மாட்டேன், இந்திய நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் நான் போக மாட்டேன் என்று சொல்லி இன்று வரை நம்மை அனுப்பி கொண்டிருக்கிறார். அப்படியான ஒரு உன்னத மனிதர் நினைத்திருந்தால் எப்பொழுது இப்ப கூட ஒரு கவர்னர் வாங்கி கேட்கிறாங்க, வேணாங்கிறார். ஒரு மாநிலத்துடைய கவர்னரா மாறுங்க ஐயா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம் அப்படிங்கிற. நீங்க தான் அரசியல் பதவி வேணாங்கிறீங்க, கவர்னர் ஆகுங்கன்னு சொல்றாங்க, அது கூட நீங்க வேண்டாங்கிறார். எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க. கவர்னர் வேணாங்கிறாருங்க. திண்டிவனம் தந்த திருவிளக்கு டாக்டர் ஐயாவுக்கு கவர்னர் பதவி வேணாங்கிறாரு. காங்கிரஸ் சொல்ல, பிஜேபி சர்க்கார் சொல்லுங்க. உண்மை இது. நடந்தாலும் நடக்கலாம், மனமாற்றம் ஏற்பட்டு நடந்தாலும் நடக்கலாம். ஒருவேளை நீங்க விக்கிரவாண்டியை ஜெயிக்க வச்சீங்கன்னு வச்சுக்கலாம், ஐயா கவர்னர் ஆவார். ஏன்னா இந்த திருப்தியில் ஆவார், இந்த மன திருப்தி ஆவார். அதனால ஐயா வேணாங்கிற பதவி நீங்க வேணும்னு திணிக்கணும்னா இந்த இடைத்தேர்தல் இல்ல, மாபெரும் விஷயத்துல வாக்களிக்கணும். அதுதான் உண்மை. அதனால அந்த மூன்றாவது தீர்மானம் பட்டியலின மக்களுக்கு 18 22% உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று அந்த விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி இன்று வரை கவலைக்கூடிய பெரிய ஒரு மனிதர் என்றால் அது தமிழ்நாட்டிலே மாற்று சமுதாயத்தை, சகோதர சமுதாயத்தை பார்த்து கவலைப்படுகிற ஒரே மனிதர் டாக்டர் ஐயா மட்டும்தான். இது முடிஞ்சு போச்சுங்க. அடுத்தது சமூக நீதி போராட்ட களம் 80 ஆரம்பிச்சாரு. இடஒதுக்கீடு கேட்டாரு, எல்லாருக்கும் லெட்டர் எழுதினாரு, எல்லாருக்கும் போராட்டம் சொன்னாரு. பட்டை நாமம் போட்டு போராட்டம், திருவோடு ஏந்தி போராட்டம், மொட்டை அடிச்சுக்கிட்டு கழுத மேல உட்காந்துக்கிட்டு செம்புள்ளி கரும்புள்ளி குத்திக்கிட்டு எங்களுக்கு இடஒதுக்கீடு வன்னியர் போட்டு வன்னியர் கழுதன் போட்டு அந்த வன்னியர் மேல ஒரு வன்னியரை உட்கார வச்சு அவனையும் கழுதியாக்கி இப்படி எல்லாம் இந்த அரசாங்கத்தை கவனத்தை ஈர்க்க செய்தார். 86 வரை 1986 வரை கவனத்தை ஈர்க்க செய்தார். தாய்மார்களே செவி சாய்க்கவில்லை. 87 அந்த போராட்டத்தை எடுத்தார், அறவழி போராட்டத்தை. அதுதான் ஒரு வார கால சாலை மறியல் போராட்டம். செப்டம்பர் 17, அதாவது 16ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி விடிந்தால் 00:00 ஹவர்ஸ் 17ஆம் தேதி செப்டம்பர் 1987 அந்த போராட்ட களம் ஒரு வாரம் துவங்கியது. சாலையில பஸ் ஓடாது, எதுவும் இயங்காது அப்படின்னு குற்றாலத்தில் நடந்த வன்னியர் சங்க மாநில செயற்குழு கூட்டத்தில் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 1987 ஒரு வார சாலை மறியல் செய்து இந்த அரசுகளின் கவனத்தை நாம் ஈர்க்க வேண்டும், துப்பாக்கி ஏந்தக்கூடாது, நாம் தவறான பாதைக்கு செல்லக்கூடாது என்று இளைஞர்களை நல்வழிப்படுத்தி அறவழியில போராடணும் சொல்லி அறிவிப்பு கொடுத்தார். எப்போ? மார்ச் மாசம். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 6 மாசம் முடிஞ்சு 7வது மாசம் போராட்டையா 6 மாசம் இப்படியே சொல்லியாச்சு. சொன்ன உடனே எங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் பார்த்தோம். இன்னைக்கு எங்கள்கிட்ட காசு கிடையாது, வீட்டுல போய் கேட்டா அப்பா அம்மா கிட்ட கேட்டா உழைப்பாங்க. அவங்க சாக்லேட் வாங்கி முட்டாய் கமர் கட்டு வாங்கிட்டீங்களோ காசு கொடுக்க மாட்டாங்க. நாங்க எங்க வீட்டுல எரிஞ்ச அடுப்பு கறி இருக்குல்ல, அந்த கறி எடுத்துட்டு போய் எங்கெல்லாம் வெள்ளையா இருக்க சிவத்துல அங்கெல்லாம் எழுதுவோம். செப்டம்பர் 17ஆம் தேதி ஒரு வார சாலை மறியல். அப்படியே ஒரு பானையை போறது 7 சோலை போடுறது. 7 சோலை போட்டது வன்னியர் சங்கமா. 14 பாஞ்சு போட்டிருப்போம். அதெல்லாம் மாற்று ஏமாற்று சாதி ஏமாற்றுகின்ற ஊடகங்கள், அதெல்லாம் இல்லை. அவர் அக்னி குண்டம் 7 சுவாலை, அதுதான் வந்து வன்னியர் சங்கத்தினுடைய அடையாள குறி. அந்த சின்னத்தை தாங்கிய அதை செவுத்துல எழுதி, ஏய் டாக்டர் ஐயா போராட்டண்டா, டாக்டர் ஐயா போராட்டண்டா, வாங்கலாம் எல்லாம் அப்படின்னு வந்த அண்ணா திமுக காங்கிரஸ் ஜனதாதளம் உழவர் உழைப்பாளர் கட்சி என்னென்ன கம்யூனிஸ்ட் எதெல்லாம் இருந்துச்சோ அதுல இருந்து எல்லாம் வந்தான். ஒட்டு மொத்தமா கட்சிகளை உதறிவிட்டு சாலைக்கு வரணும், போராட்டம் பண்ணணும்னு அந்த 6 மாச காலமா எழுதான். ஒரு அரச மரம் இருக்கா, அதுல ஒரு போர்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, இதுல ஒரு தட்டி, இதுல ஒரு எழுத்து. பஸ் போதா, அதுல கரியால எழுதி போடுது. சமயத்துல பெயிண்டா கூட எழுதிருக்கும். அது அராஜகம் தான். நீங்க எல்லாம் சொல்லுவீங்க அராஜகம். வேற வழி இல்லை எங்களுக்கு. நாங்க துப்பாக்கி எடுத்தா தீவிரவாதி ஆயிடுவோம். ஆனா ஐயா என்ன செய்ய, பூ மாலை உன்னை கையில கட்டி பூ விலங்கிட்டு நீங்க அறவழியில் தான் போராடணும்னு சொன்னதால இந்த அறவழி போராட்டத்தை மார்ச் மாசமே அறிவித்ததால 7 மாதங்கள் ஆகின. இப்படி எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு. என்ன சொன்னது ஐயா, கல்யாணம் காட்சி செப்டம்பர் மாசம் ஒரு வாரம் வச்சுக்காதீங்க. நல்லது கெட்டது நடந்தா நம்ம பாத்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா நல்ல காரியம் வச்சிடாதீங்க, அவசரப்பட்டுருவீங்க. ரோட்ல பஸ் ஓடாது, ட்ரெயின் ஓடாது, எதுவும் அசையாது, எந்த விதமான சுமூகமான வாழ்வியலும் இருக்காது என்று எச்சரித்தார். இதை லண்டன் பிபிசி உளவு குடிக்கிறான், மோப்பம் குடிக்கிறான் லண்டன் பிபிசி.
லண்டன் பிபிசி நிறுவனம், பிரிட்டிஷ் பிராட்காஸ்ட் நிறுவனம் மோப்பம் பிடிக்கிறான். ஆனா இந்த தமிழக அரசுக்கு அப்ப மோப்பம் பிடிக்கிற சக்தி இருந்ததா இல்ல இருந்தும் இந்த சாதி எங்கடா இருக்கு வன்னியர் அப்படின்னு நினைச்சிட்டு அலட்சியம் பட்டுட்டாங்களா தெரியல. ஏதோ ஒரு அலட்சியத்தால இவர் சொன்ன போராட்டத்தை முக்கியமா எடுத்துக்கல. அப்போ 87 செப்டம்பர் 7 சொன்ன போராட்டத்தை அறிவிச்சதுக்கு அப்புறம் வராது நமது வன்னியர்களுடைய விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மக்களை காலத்துக்கு பிரிச்சு வச்சாதான் நம்ம திறந்து அந்த ஆட்சியில உட்கார முடியும்னு சொல்லி 62 ஆண்டுகளா திராவிட ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த முத்தமிழறிஞர் கலைஞர் களத்துக்கு வரார். எப்படி வரார்? ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரத்தில் அறிவிக்கிறார். தந்தை பெரியார், அறிஞர் அண்ணாதுரை திருட்டு போட்டோம். அதை பத்திரமே இல்லை அந்த அறிவாலயத்துக்கு. அந்த அறிவாலயம் கட்டிருக்க இடத்துக்கு அது ஏதோ புறம்போக்கு நிலமா பஞ்சமி நிலமா சொல்லிக்கிறாங்க. நான் போய் அதை ஆராய்ச்சி பண்ணதில்லை. அந்த பத்திரமே மூல பத்திரமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டு அது என்ன கட்டடம் சொல்ல அன்னைக்குதான் சொல்றாரு. ஆகஸ்ட் மாசம் கடைசி வாரத்துல நல்லா காலமா 1987 ஆகஸ்ட் மாசம் கடைசி வாரம் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த முப்பெரு விழாவை அறிவிக்கிறார். முப்பெரு விழாவை அறிவிக்கிறார். நாம் என்ன செஞ்சிருக்கோம்? 1987 மார்ச் மாசம் குற்றாலத்துல சேர்ப்பு தீர்வு நிறைவேற்றி எல்லா பதில் சோதனையோ எல்லா புளியாமரத்திலயோ டீ கடை பெஞ்சிலையோ எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்காங்களோ எழுதி நம்ம விளம்பரப்படுத்தி எல்லாருக்கும் போய் சேர்ந்துடுச்சு மேட்ரு. செப்டம்பர் மாசம் சாலை மறியலையா யாரும் வெளில போக கூடாது. ஆனா இவருக்கு மட்டும் அது உதிக்கவே இல்லை. இவர் அப்ப எதிர்கட்சி தலைவர், அப்போது அதிமுக அரசு ஆட்சியில் இருக்கிற எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார். உண்மையாலுமே எம்ஜிஆர் இருந்திருந்தாமா 13 விழுக்காடு 13 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி அவரு அந்த ஜனார்தன் கமிஷன் அறிக்கையை பார்த்துட்டு முடிவு எடுத்துட்டாருமா. அதை பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் முதல்ல சொன்னாரு. அந்த 13 விழுக்காடு அன்னைக்கு எம்ஜி ராமச்சந்திரன் செய்யறதுக்கு முன்ன உடனே சற்று நேரத்துல நோய்வாய்ப்பட்டு போனதால அமெரிக்கா போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த 13 விழுக்காடு இடஒதுக்கீடு புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கொடுக்க இருந்த அந்த தனி இடஒதுக்கீடு நின்று போனது நமது துரதிர்ஷ்டவசம். 21 பேரை கொடுக்கணும்னு இருந்திருக்கு. செப்டம்பர் 21 பேரு. ஆனா என்ன மாரி நடைபெணங்கள் உள்ள காயத்தை தாங்கிட்டு இருக்கோம். என்ன மாரி நடைபெணங்கள் எத்தனை லட்சம் பேர் தெரியுமா? உள்ளல புண்ணுதான், மேலதான் உடம்பு உடை எல்லாம் முடியெல்லாம் உள்ளல காயம். கிட்டத்தட்ட 1980க்கு பிற்பாடு தீவிரமா 87க்கு பிற்பாடு நாங்க எந்த வேலையை பார்த்துறோம்? மிலிட்டரி தான். எந்த வேலை இருந்தாலும் உள்ளுக்குள்ளாத காயம். என் தமிழ் மக்கள், என் சகோதர சமுதாய மக்கள் சரியாக வாழ முடியலையே. இந்த நாடு இப்படி குடிக்க மதுவுக்கும் இலவசத்துக்கும் கல்வி கிடைக்கும் அடிமையாக கிடக்க இந்த மக்களை எப்படி மீட்பது என்ற அந்த காயத்தோடு இந்த வாங்கிய அடி உரைகளோடு காவல்துறை நிறைய உதவ வாங்கியிருக்கோமா, நிறைய உதவ வாங்கியிருக்கோம். அப்படி கடைசி வார்த்தை அறிவிக்கிறார் கலைஞர். அறிவிச்ச உடனே உளவுத்துறை பாக்குது, காவல்துறை பாக்குது. என்னங்க கலைஞர் ஐயா 1987 செப்டம்பர் 7 போராட்டம் நடத்த உடனே திண்டிவனம் டாக்டர் ஐயா சொல்லியிருக்காரு, அவரு குற்றாலத்தை சேர்ப்பு தீர்மானம் எடுத்திருக்காரு, நீங்க இப்படி அறிவிக்கிறீங்களே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னங்க லண்டன் பிபிசி பிராட்காஸ்ட் நிறுவனம் உளவு அமைக்கிறான், அமெரிக்கன் டைம்ஸ் எழுதுறான் அமெரிக்காவில் வன்னியர் சங்கத்தை பத்தி. அவனுக்கு தெரியுது இங்க இருக்க தமிழ்நாட்டுல ஒரு திராவிட சங்கம் 1938 உருவான திராவிட சங்கம் 1939 திராவிட கழகமாக மாறி 1949 திமுக கழகமாக மாறி அப்புறம் அதுல இருந்து அதிமுக பிரிந்து இப்படி படிப்படியாக திராவிட சங்கத்தில் இருந்து பிறந்த குழந்தைகள் தான் இந்த திராவிட குழந்தைகள். அவருக்கு தெரியலையாங்க அன்னைக்கு. சரி, காவல்துறை போய் கேட்கறாங்க, ஐயா அவர் போராட்டம் வச்சிருக்காரு, நீங்க வாபஸ் வாங்கி 87 சாலை மறியல அப்படின்னு காவல்துறை உளவுத்துறை அதிகாரிகள் டிஜிபி எல்லாம் போய் கேட்கறாங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் செப்டம்பர் மாசமே அறிவிச்சிட்டேன், நான் 1980 சங்கம் துவங்கினேன், அது வரைக்கும் நான் இத்தனை அறவழி போராட்டங்களை முன்னெடுத்திருக்கேன், ஒரு நாள் ரயில் மறியல் போராட்டம் பண்ண கைதா இருக்கேன், எத்தனையோ கடிதங்கள் எழுதியிருக்கேன், பட்டை நாமம் திருவோடு கழுத மேல ஊர்வலம் என்னென்னமோ பண்ணி பார்த்தா கேட்கல. இதை நான் அறிவிச்சு 7 மாசம் ஆகுது. ஏன்னா திடீர்னு அறிவிச்சா மக்கள் பாதிக்கப்படுவாங்க, போக்குவரத்து பாதிக்கப்படும், சூழல் பாதிக்கப்படும் நான் அறிவிச்சேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. மறுக்கிறார் திண்டிவனம் தந்த திருவிழாக்கு டாக்டர் ஐயா, நான் நிறுத்த மாட்டேன், போராட்டத்தை வாபஸ் வாங்க மாட்டேன்னு. அப்புறம் கலைஞர்கிட்ட போறாங்க, ஏங்க அவரை கேட்டா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார், நீங்க அந்த முப்பெரு விழாவை 18ஆம் தேதிக்கு மாத்தி வைங்க, இல்ல அந்த 17, 24ஆம் தேதிக்கு அப்புறம் மாத்தி வைங்கன்னு கேட்கறாங்க. அவர் முடியவே முடியாதுங்கிறாரு. மறுபடியும் காவல்துறை வருது, உளவுத்துறை வருது, கேட்கறாங்க ஐயா கிட்ட, ஐயா என்னங்க ஐயா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, ஏங்க அவர் ஒத்துக்கல நாங்க என்ன செய்யறது? அவர் எதிர்கட்சி தான், ஆளுங்கட்சி கூட கிடையாது. நாங்க போராட்டம் அறிவிச்சு என்ன தொண்டர்கள்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன், மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு செய்ய வச்சுட்டேன், இனிமே நான் மாத்திக்க முடியாது. வேணும்னா ஒரு யோசனை சொல்றேன், நான் டாக்டரா இருக்கேன், நான் வைத்தியம் தான் பார்ப்பேன், ஆனா இந்த அரசியல் சாணக்கியன் குள்ளநெறி சாணக்கியருக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளுங்க. என்னன்னு கேட்டது காவல்துறை, காலையில 10 மணிக்கு வைக்க சொல்லுங்க நிகழ்ச்சியை. சென்னையில காலையில 10 மணிக்கு வைக்க சொல்லுங்க நிகழ்ச்சியை.
கன்னியாகுமரியிலிருந்து வரவன், திருநெல்வேலியிலிருந்து வரவன், தூத்துக்குடியிலிருந்து வரவன், தென் மாவட்டங்களில் வருவேன், அங்க மேற்கேந்து கோயம்புத்தூர்லேருந்து வரவன், நீலகிரி ஊட்டி கொடைக்கானலிருந்து வரவன், எல்லாரும் வந்துட்டு 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடுவாங்க. 10 மணிக்கு நிகழ்ச்சி வச்சா காலையில் முதல் நாள் கிளம்பி வந்துருவாங்க. காலையில் மீட்டிங் முடிச்சுட்டு மத்தியானத்துல முடிஞ்சிடும். 6 மணி 7 மணி பயணத்தை முடிச்சானா நைட்டு 7-8 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடும் தொண்டர்கள். யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கழக தூண்கள், கழக ரத்தத்தின் ரத்தங்கள் சென்றிருக்கலாம் அப்படின்னு டாக்டர் ஐயா ஒரு வைத்தியம் சொல்றாரு. அதை போய் உளவுத்துறை மீண்டும் கலந்துட்டு சொல்றாங்க, அவர் முடியவே முடியாது, நான் சாயந்தரம் தான் வைப்பேன், 6 மணிக்கு தான் வைப்பேன், நான் மாத்தவே மாட்டேன், 16ஆம் தேதி தான் வைப்பேன், 16ஆம் தேதி தான் வைப்பேன் அப்படின்னு ஒற்றை காலில பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு முத்தமிழறிஞர் தன் தொண்டரை பத்தி கவலைப்படாம, இந்த சாதியை பத்தி கவலைப்படாம, இந்த சாதிக்கு சாதி தாயை அருகணும்னு அன்னைக்கு அந்த போட்ட 30 விழா தான் அறிஞர் அண்ணா அறிவாலயம் திறப்பு விழா. அறிவாலய திறப்பு விழா செப்டம்பர் 16ஆம் தேதி சாயந்தரம் நடந்தது தாங்க. யமனா போச்சு 21 பேருக்கு. சரி போயிட்டாங்க. ஐயா ஒத்துக்கல, அவர் வச்சுட்டாரு. திமுகவை சேர்ந்த அனைத்து கழக தொண்டர்களும் சென்னை நோக்கி அப்ப இருந்த மகேந்திரா பழைய வேன்கள்ல, கார்ல, அம்பாசடர் கார்ல, டிராக்டர்ல, கட்ட வண்டியில, சைக்கிள்ல, மோட்டார் சைக்கிள்ல போய் சேர்ந்தான் சென்னைக்கு. அப்ப இருக்கிற பைபாஸ் சாலை இல்லைங்க, விக்கிரவாண்டியில் இருக்கிற பைபாஸ் சாலை இருக்குல்ல, அது மைய சாலை. அப்ப அப்படி கிடையாது, வெறும் 20 அடி நீட்டு தான் அகலம். இந்த பாதையில போய் அவன் திரும்பணும். இப்படி அப்பட்டவன் போயிட்டான் 6 மணிக்கு. ஐயா சொல்லியிருக்காரு ஏற்கனவே எங்களுக்கு, நாங்கள் ஐயா சொல்ல மாற மாட்டோம். ஏன்னா எல்லா கட்சிக்காரும் ஒன்னா சேர்ந்திருக்கான். அப்ப இந்த கட்சி தான் இல்லை, அப்ப பாமக கிடையாதுங்க, அப்ப வன்னியர் சங்கம் தான். 1987 எல்லா அதிமுக திமுக இருக்க எல்லாரும் ஒன்னா வந்தாங்க. மரத்துல ஏறும் சரசன பெரிய பெரிய கிளை வெட்டும், ரோட்டு குறுக்கால ஒரு புத்து அப்படியே ஒரு கட்ட வண்டி தான் எடுத்து குறுக்க விட்டோம், பாறாங்களுக்கு தான் எடுத்து குறுக்க விட்டோம். மரத்தை நாங்க எங்கேயும் வெட்டவே இல்லைங்க. இதுதாங்க உண்மை. இன்று 10 கோடி மரக்கன்றுகளை ஜூலை 25ஆம் தேதி துவங்கிய பசுமை தாயகம் 25 கோடி மரக்கன்றுகளை நட்டு சாதனை படுத்திருக்கிறது. இது வெளியிலே வரலைங்க, இது செய்தியே இல்ல. மரக்களை வெட்டும் பாருங்க அன்னைக்கு, அதுதாங்க செய்தி. இந்த மரக்களை வெட்டி போட்டோம், 9-10 மணி மேல ஸ்டார்ட் பண்ணோம், 12 மணிக்குள்ள ரோடு பூரா பிளாக். சென்னையில இருந்து வட மாவட்டங்கள் வரையும் எல்லாத்தையும் பிளாக். போனா இல்ல திமுக அறிவாலய திறப்புக்கு திரும்பணும், வழி இல்ல. பார்த்தான், என்னடா இது வழியே இல்ல, அப்படி ஒதுக்கி போய் பார்த்தான், இப்படி ஒதுக்கி போய் பார்த்தான், 1 கிலோமீட்டர் போய் பார்த்தான், எங்க போனா வண்டி நகர்த்த முடியல. காவல்துறை ஸ்தம்பிச்சு போச்சு. காவல்துறைக்கு சரியான உளவு கிடைக்கலையா, இல்ல இந்த சாதி மக்கள் இப்படியான ஒரு பெரும் போராட்டத்தை நடத்துவார்கள் என்று யோசிக்கவில்லையா என்று தெரியும். ஏதோ ஒரு குழப்பம், கண்டிப்பா ஒரு குழப்பம் நடந்துச்சு. ஏன்னா குழப்பம், இந்த முத்தமிழ் கொடுத்த குழப்பம் எல்லாருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. இந்த பதட்டம் என்ன ஆக போகுதுன்னு தெரியாம என்ன பண்ணாங்க, காவல்துறை போதுமான பந்தோபஸ்து கொடுக்க முடியலையா, இல்ல இந்த போராட்டம் இப்படி வலுக்காதுன்னு நினைச்சாங்களா? ராஜ்யத்துல சென்னையில இருந்து கடலூர், தஞ்சாவூர் வரைக்கும், அங்க சேலம் வரைக்கும், கோயம்புத்தூர் வரைக்கும் எங்க பார்த்தாலும் ரோடு பிளாக். எந்த பயிலும் போக முடியல. ட்ரெயின் ரூட்லயும் கூட குறுக்க பாறாங்கல் எல்லாம் நிறுத்தி வச்சு ரயில்வே துறைக்கு சொல்லியாச்சு, சாலை மரம் தான் பண்றோம். ஆனா அங்க ட்ரெயின் வந்து சரியா போகாது, பாத்துங்க எச்சரிக்கை, அங்கேயும் எச்சரிக்கை கொடுத்தாச்சு. இப்படி ஸ்தம்பிச்சு போனவன இவன் சென்னைக்கு போனவன் திரும்பணும். என்னடா இது, எங்கேயுமே வழி இல்லையே, நம்ம எப்படி போறோம்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா 8 தொலைக்கு ஒரே கூரை வீடு, இந்த பக்கம் பார்த்தா 8 தொலைக்கு ஒரே கூரை வீடு. கூரை வீட்டுல யார் இருக்கா? அப்பா யார்? இப்பதானே காங்கிரீட் வீடு, மோடி திட்டம், இப்பதானே புரிஞ்சல அம்மா வீடு கொடுத்தாங்க, இப்பதானே மோடி அரசு காங்கிரீட் வீடு கொடுக்குது. நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, வர இருக்கு, நிறைய பேருக்கு கட்டி இருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் போட்டீங்கன்னா வரும், நம்பிக்கை வைங்க, தொகுப்பு வீடு வரப்போகுது. ஆக பார்த்தா 2 பக்கமும் ஓலை குடிசை. ஏய் வழி உள்ள கொளுத்தான் ஊட்ட அப்படின்னு போய் தண்ணி குடிக்க போனோம். பாக்கெட் பைப்ல தண்ணி வச்சு குடிக்க போனவன் 2 வீட்டுக்கு தீய வச்சான். அங்க 2 வீடு யார் இருந்தா? பாட்டாளி வர்க்கமும் ஆதி திராவிட வர்க்கம் பட்டியலின மக்கள் தான் இருந்தாங்க, குடிசையில வாழ்ந்தாங்க. அவன் கொடுத்த உடனே வெளில வந்தான். டேய் வன்னியர் சங்கம் போராட்டம் அறிவிச்சதா 1987 செப்டம்பர் மார்ச் மாசம், இப்ப ஊட்டவன் கொடுத்துட்டான். டேய் வாங்கடா எல்லாரும் கூட கூப்பிட்டான். அவன் போய் இன்னொரு வீட்டுல கொட்டாயில தீ வச்சான். அவன் பார்த்தான், இவனுக்கு தீ வச்சான். மாத்தி மாத்தி ஒருத்த தீ வச்சான் பாருங்க. அதுல ஏற்பட்ட கலவரம் பெருசா முற்றி போக காவல்துறை கட்டுப்படுத்த முடியாம நடந்த துப்பாக்கி சூட்டில் இறந்தவதால் விக்கிரவாண்டியில 9 பேர், மொத்தமாக 21 பேர். 21 பேர் துப்பாக்கி சூட்ல இறந்து போன ஒரு சாதனை மிகு சமூக நீதிமன் விக்கிரவாண்டி மண். அந்த 9 பேரு விக்கிரவாண்டியை சேர்ந்தவங்க, பாக்கி பகுதிகளை சேர்ந்தவங்க. அதுல 21ல 9 பேர் துப்பாக்கி குண்டுகளுக்கும் 11 பேர் துப்பாக்கி கட்டைகளுக்கும் துப்பாக்கி கத்தியாலும் குத்தி அன்று படுகொலை செய்யப்பட்டனர். காரணம் என்னன்னா, தாகத்துக்கு தண்ணி கேட்கும் போது பாட்டில தண்ணி கொடுத்தாரு. அன்னைக்கு தாகத்து தண்ணி கேட்கும் போது ஜிப்பை ஓபன் பண்ண வேண்டியதான், வேற வேலை இல்ல. ஏன்னா அவங்க நிறைய கொடுமைப்படுத்திட்டாங்க, சாலை மறியல் பண்ணி நிறைய டென்ஷன் கொடுத்துட்டாங்க. அரசாங்கத்துக்கு எதிர்கட்சி கொடுத்தால அவங்களுக்கு கோபம் தாங்காம இப்படிலாம் ஒரு ரகலம் பண்ணாங்க. நான் ஒரு ராணுவம் என்பதால் சில விஷயங்களை ஓபனா பேசல. ஆனா நடந்த அவலங்கள், அதோ நரைப்படியா உட்காந்து ஆயா ஒரு அம்மா அக்கா அதோ நரைச்சபடி என்ன மாதிரி உட்காந்து பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும்.
போலீஸ் எப்படி வந்து அந்த போராட்டத்தின் போது வீட்டுல புகுந்து வெளில போடாங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் இங்க சொல்ல விரும்பல. அதனால எனது தாய்மார்களே, பெரியவர்களே, 1987 செப்டம்பர் 17 அவசர தொடங்கிய போராட்டம் முத்தமிழ் கலைஞர் கொண்ட 30 விழாவால் துப்பாக்கி சூடு நடந்து அதுல நல்ல திரும்பிய திமுகவினர் தான் அந்த வீட்டை கொளுத்தி குடிசை கொளுத்தி என்கிற பட்டத்தை வன்னியருக்கு கொடுத்து சென்றனர். இன்னை வரைக்கும் ஊட்ட கொளுத்துறான் அரசியல் பண்ணிக்கிட்டு இன்னை வரைக்கும் அரசியல் செய்துட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முத்தமிழ் கலைஞருடைய வழிகள். அவர் அன்னைக்கு வச்சாரு, 2 சாதி பிரிச்சாங்க உட்காரான்னு. அதனாலதான் திருச்சியில தொல் திருமாவளவன் அவர்களும், திருச்சியில போல நெடுமாறன் அவர்களும், திருச்சியில டாக்டர் ராமதாஸ் அவர்களும் தமிழர் பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி கொடியெல்லாம் அந்த கிராமங்களை ஏற்றிவிட்டு ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அங்கே விடுதலை சிறுத்தை கொடியெல்லாம் ஏற்றிவிட்டு பல நெடுமாறன் அவர்கள் 2 கட்சியின் கொடியில் ஏற்றிவிட்டு திருச்சிக்கு வந்து சேர்ந்தார்கள் மாநாட்டுக்கு. எப்படியான மாற்றம் ஐயா அது? எப்படியான மாற்றம்? பட்டியலினமும் வன்னியரினமும் சகோதர சமுதாயங்கள் ஏனைய சமுதாயம் ஒன்றே சேர்ந்து விட்டால் திராவிட ஆட்சிக்கு தமிழகத்திலே வேலை கிடையாது என்பதை நன்கு புரிந்திருந்த கலைஞர் அவர்கள் 2 பேரையும் பிரித்தாண்டு தர்மபுரி கலவரத்தை காரணமாக்கி 2 மாபெரும் தலைவர்களும் பிரித்தாண்டார். தொல் திருமாவளவனை டாக்டர் ஐயாவுடன் பிரித்த பெருமை கலைஞர் கருணாநிதியை சேரும். மற்றபடி திருமாவளவன் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் யாருன்னா டாக்டர் ஐயா தான் தமிழகத்திலே. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு அமைப்பினுடைய ஒரு மாணவனாக ஒரு போராளியாக மதுரையிலே இருந்து கொண்டிருந்தார். அவரை கொண்டு வந்து எங்களை குடிசை கொளுத்துன்னு சொல்றான், எங்களை வந்து மரம் வெட்டின்னு சொல்றான். நீ வந்து இந்த சமுதாயம் தான் சிறந்தி கிடக்கு, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதிக்கு ஓட்டினா தலித்துக்கு நான் தான் தலைவர் சொல்லிட்டு அங்கங்க கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்கான். என் ஊர்ல இம்சை தாக்கல, நீ வாப்பா இங்க கொண்டாந்து தொல் திருமாவளவன் அவர்களை வடலூர்ல நடந்த பொதுக்கூட்டத்தில் இவர்தான் தலித்துகளின் தலைவர் என்று சொன்னார் டாக்டர் ஐயா. அவர் ஐயா சாதி வெறி பிடித்தவர். அந்த சமுதாய மக்களை ஒன்றிணைத்து நீ படை திரட்டி வழி நடத்து என்று ஐயா சொன்னார். ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல நான் போக விரும்பல. ஆனால் மீண்டும் இந்த சமுதாயங்கள் இணையும், மீண்டும் இப்படியான ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் 2024 நடக்கும். அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். எனது தாய்மார்களே, கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சியில கல்வராயன் மலையில கள்ளச்சாராய காய்ச்சி அதுல குடிச்சு 70 பேர் அன்னைக்கு செத்தாங்க. ஆனா அதுக்கு முன்னெல்லாம் செத்தவன் கொரோனா செத்துட்டா, டெங்கு ஜுரம் வந்து செத்துட்டான், மர்ம காய்ச்சல் வந்து செத்துட்டான், இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா டாக்டர் கண்டுபிடிக்க முடியாது அவன் எதாவது செத்தான், அவன் அதாவது செத்தான். இன்னைக்கு தெரிஞ்சு 70 பேரு அப்படியே கைகளும் பிடிச்சதால எத்தனை அந்த இழவுல இழவுக்கு வந்து அத்தனை பேரும் அந்த முதல்ல செத்தால அவனே கள்ளச்சாராயத்தால் செத்துருக்கான், கள்ளச்சாரம் செத்துருக்கான். அவன் ஏன் செத்தான் தெரியாம அவனுக்கு இழவுக்கு வந்தவன் முறை அதை வாங்கி குடிக்க எல்லாரும் செத்தான். ஒரு ஆளும் அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் விடியல் ஆட்சி என்று 3 ஆண்டுகள் கொடுக்கின்ற அந்த அரசு உனக்கு இந்த ஊருக்கே வரவானே, இந்த விக்கிரவாண்டிக்கு நீங்க யாருமே வரவே வேண்டாம். ஆமா, திமுக 3 வருஷம் நல்ல ஆட்சி கொடுத்திருக்கு. எதுக்கு 12 மந்திரி 15 மந்திரி மாவட்ட செயலாளர்கள் கழக பொருளாளர் கிளை செயலாளர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் இவங்க எல்லாம் நீங்க எதுக்கே வரீங்க? நீங்க தான் செஞ்சிருக்கீங்க, நல்லா கொடுத்திருக்கீங்க. 3 வருஷம் நல்ல ஆட்சி கொடுத்திருக்கீங்க. இந்த தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்து ஏமாத்திருக்கீங்க. இப்படி 1000 ரூபாய் கொடுத்து இப்படி 1000 ரூபாய் வீட்டுக்காரர்கிட்ட வாங்கிறது விடியல் ஆட்சி. இதுதான் திராவிட மாடல். இப்படி பெண்கள்கிட்ட கொடுத்து ஆண்கள்கிட்ட டாஸ்மார்க்ல வாங்கிறது திராவிட மாடலமா? தாலி அறுத்த ஒரு கழகம் காட்சி ஆட்சி என்றால் கட்சி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் முதல் தாலியார் தான். 1987 செப்டம்பர் 17 சமூக நீதி போராட்ட காலத்துல வன்னியர் இடஒதுக்கீடு போராட்ட 30 விழாவை அறிவிச்சு அன்னைக்கு காவல்துறையை கட்டாயப்படுத்தி துப்பாக்கி சூடு செய்ய வச்ச அறிஞர் கத்த புத்தமிழறிஞர் அன்னைக்கு வன்னிய சாதித்தார், பெண்களுடைய தாலி அறுத்தாரு. அதுல 9 தாலி அறுபட்டது விக்கிரவாண்டி இந்த தொகுதியில. அந்த கழகத்துக்கு உதயசூரன் சின்ன இருக்குல்ல, அது யாரு கொடுத்தா? இன்னைக்கு இருக்கிற ஏசி சம்பத் இருக்காரு, அவருடைய அப்பா கோவிந்தசாமி படையாட்சி கொடுத்தது. கோவிந்தசாமி படையாட்சி உழவர் உழைப்பாளர் கட்சியில் இருந்தாரு. உழவர் உழைப்பாளர் கட்சியோட சின்னம் விடியற் காலையில மலை குன்றுக்கு நடுவில் உதய சூரியன் உதிப்பது போல் ஒரு சேவல் காலையிலே கொக்கரக்கோ என்று கூவுவது போல ஒரு சின்னம் உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய சின்னம். நான் பார்த்தது இல்லைங்க, நான் இப்ப 68 தான் பிறந்தேன். அது 52 நடந்த செய்தி எங்க அப்பா சொல்லுவார். அப்படி அதாவது மலை குன்றுக்கு நடுவில் சூரியன், அது கடல்ல கூட இல்லைங்க, மலை குன்றுல. எங்க சூரியன் எங்கம்மா உதிக்கும்? கடல்ல தானே உதிக்கும். அதுல ஒரு பொய் இருக்கு பாருங்க, கடல்ல தானே சூரியன் உதிக்கும். இவன் அப்படியே மலையில உதிக்கிற மாதிரி காட்டும். அது மலையில வந்து அஸ்தமனம்டா, மலையில வந்து அஸ்தமனம். விக்கிரவாண்டி மலையில சூரியன் கட்சி அஸ்தமனம் ஆக போகுது. என் தாய்மார்கள் தீர்ப்பை எழுதுவார்கள், என் தாய்மார்கள் தீர்ப்பை எழுதுவார்கள். உதய சூரியன் சின்னத்தை கொடுத்தது ஏஜ் கோவிந்தசாமி படையாச்சு. அது வந்து மலை குன்றுக்கு நடுவுல சூரியன் அஸ்தமனாவது போல ஒரு சீனம், அதுல கோழி கொக்கரிக்கிற மாதிரி ஒரு சேவலம் இருக்கிறதாயா அந்த உழவர் உழைப்பாளர் கட்சி சின்னம்.
அதுல பார்த்தா ஏதாவது கட்டிங் பிடிங் போட அப்ப எடிட்டிங் இல்ல, அப்பெல்லாம் எடிட்டிங் இந்த நிறைய எடிட்டிங் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அந்த மலையை வங்க கடலா மாத்திருப்பாங்க. மெரினா கடற்கரை பேனாவுக்கு நாட்டுறதுக்கு நான் அங்கதான் நாட்டுவேன், இங்கதான் எழுதுனேன்னு, அங்கதான் நாட்டுவேன்னு, அங்கதான் எழுதுவேன்னு அந்த சொன்ன அந்த கலைஞருடைய அந்த சின்னம் வந்து உதயசூரியன் சின்னத்தை அன்னைக்கு உழவர் உழைப்பாளர் கட்சியில இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்த கோவிந்தசாமி படையாச்சி அவர்கள் கொடுத்த சின்னம். உழவர் உழைப்பாளர் கட்சி இந்த தொகுதியில நிக்குது. அப்ப இது கண்டமங்கலம் தொகுதி. இந்த வரலாறு கேளுங்க. கண்டமங்கலம் தொகுதி அப்ப இங்க கோயம்புத்தூர்ல காங்கிரஸ் வேட்பாளர் நிக்கிறாரு. ஹெலிகாப்டர்ல இருந்து 1 ரூபா நோட்டை இறக்கிறார். 1 ரூபா நோட்டை. அப்ப கோவிந்தசாமி படையாச்சி உழவர் உழைப்பாளர் கட்சி அந்த உதயசூரியன் சேவல் கூறமா இருக்கிற அந்த சின்னத்துல நிக்கிறாரு. அப்ப இங்க இருக்க தாத்தா பாட்டி வயசானவங்க எல்லாம் அப்ப 52 உசோல பேரா இருப்பீங்க. அவங்க எல்லாம் அந்த 1 ரூபா நோட்டு அப்பயே ஹெலிகாப்டர்ல கொட்டினான் கோயங்கோ. அதை தாண்டி கொட்டி இறக்காம ₹1 செலவழிக்காம கோவிந்தசாமி படையாச்சி எம்எல்ஏ ஆளாரு. 24 எம்எல்ஏக்கள் அப்ப ஜெயிச்சாங்க. 54 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க. எல்லாரையும் பார்த்தாங்க காங்கிரஸ்கார ஒரு சேவலை கூடை போட்டு கவுக்கிற மாதிரி கவுத்து தினமணி தலையங்க மண்டைக்கு ஒரு சேவலை கூடை போட்டு கவுக்கிற மாதிரி கவுத்து உழவர் உழைப்பாளர் கட்சி விலைக்கு வாங்கிட்டார் 2 அமைச்சரை கொடுத்து. அன்னைக்கு அந்த உழவர் உழைப்பாளர் கட்சி காங்கிரஸோடு அந்த பேரம் பேசாமல் இருந்திருந்தால் மன்னியர் சங்கம் என்று ஒன்று இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஒன்று இல்லை. இன்னைக்கு இருக்கிற அஜய் விஜய் அசம்பத் அபிபி ஐஸ்வர்யா அபிநயா அப்படி எந்த தலைவரும் எந்த கட்சி இன்னைக்கு கிடையாது. குட்டி சிவரா போயிருக்காது நாடு. அந்த உழவர் உழைப்பாளர் கட்சி அன்றே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிருக்க வேண்டும். அன்றே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கும். உழவர் உழைப்பாளர் கட்சி கொஞ்சம் காங்கிரசும் சோரம் போனதால் 2 அமைச்சர்களுக்கு விலை போனதால் சார்ந்து போனதால் விட்டு கொடுத்து போனதால் இத்தனை பரிதாபகரம் இன்னைக்கு. எனதருமை தாய்மார்களே, இப்படி தாலியை 87 அறுத்தாரு ஒரு முறை கலைஞர். சரியா? 2வது எப்ப அறுத்தாரு உங்களுக்கு தெரியும். இலங்கையில குடும்பத்தோட கூட்டா கொத்து கொத்தா சின்ன பிள்ளைல இருந்து கருவில் இருக்க படியில இருக்க குழந்தையில இருந்து எல்லாத்தையும் தாலி அறுக்கிறதுக்கு ஈழத்துல அங்க ஒரு தாலி அறுத்தார். இப்ப 3வது தாலி கல்லூராயன் மலையில தெரிஞ்சு அறுத்திருக்கார். தெரியாம இருக்கிற தாலி என்ன சொல்றேன் கேட்டுங்க. டாஸ்மார்க். இந்த டாஸ்மார்க்ல ஒரு கவர்மெண்ட் நடத்தினா ஒரு கனிம வளம், ஒரு தொழில் வளம், ஒரு உற்பத்தி, ஒரு விவசாய மேம்பாடு இதெல்லாம் செஞ்சு அந்த நாட்டை வந்து முன்னிலைப்படுத்தணும். ஆனா இந்த ஒரே ஒரு வருமானம் டாஸ்மார்க் திருட்டுல வருமானத்தை வர லாபத்தை வச்சு இந்த கவர்மெண்ட் நடத்தி அவங்கிற கட்டாயத்துல இந்த திராவிட மாடல் அரசு டாஸ்மார்க் கடையில அடுத்த வருஷம் தீபாவளிக்கு எத்தனை ஆயிரம் கோடிங்கிறது தீர்மானிச்சு கொடுக்கறதா இன்னைக்கு அமைச்சரோட வேலை. மதுவிலக்கு அமைச்சர் அல்லங்க, மது புகுத்தும் அமைச்சர் அப்படியான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. மாடல் மாடலா பாக்கெட்ல டப்பாவில டாடா பேக்ல கப்புல எல்லாம் சாராயம், கப்புல எல்லாம் இப்ப இதெல்லாம் நல்ல சாராயம். அதை ஒரு கவிஞர் எழுதுறாரு, நீங்க கள்ள சாராயத்தை குடித்து 5 போவார்கள், நல்ல சாராயத்தை குடித்து விட்டு முதல்ல இதயத்தை விடுங்கள் ஹார்ட் அட்டாக்ல, அப்புறம் கல்லீரை விட்டு விடுங்கள், அப்புறம் வந்து வயிற்று ஸ்டொமக்க வந்து புதலாக்கிடுங்க, குடலெல்லாம் ஒரே சலடை ஆக்கிடுங்க, கிட்னி அவுட் ஆக்கிடுங்க, ஆண்மை இல்லாத போட்டும் குழந்தை பிறக்காம போட்டும் நல்ல சாராயத்தை குடிங்கன்னு ஒரு கவிஞர் சொல்றான். கள்ள சாராயத்துக்கு டெய்லி தாலியா இருக்கான், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா தாலியா இருக்கான் டாஸ்மார்க்ல. தாய்மார்களே, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதால் மாற்றத்தை மகத்தான சக்தி, பெண் சக்தி, ஆக்கும் சக்தி, உருவாக்கும் சக்தி, மகளிர் சக்தி, அதுவே இளம்பெண்கள் சக்தி, தாய்மார்கள் சக்தி. தாய்மார்கள் ஏற்றா இந்த விக்கிரவாணி தொகையிலே மாற்றத்தை ஒரு விஷயத்தை ஒரு பிள்ளையாட்சியை 2024 ஆட்சி மாற்றத்திற்கு நீங்கள் இப்பொழுது தீர்மானித்து விடலாம். அதுதான் உண்மை. எனவே தாய்மார்களே, மறந்து விடாதீர்கள். இது சாதாரணமான இடைத்தேர்தல் இல்ல. ஏதோ ஆளுங்கட்சியாக ஜெயிக்கலாம், அவன் 400-500 ரூபாய் கொடுக்குறான், ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறான், ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறான். டெய்லி எங்களுக்கு 200 ரூபாய் வயக்காட்டுக்கு போறோம் இல்லையோ 200 ரூபாய் எங்க வீட்டுக்கு வந்து சித்தாளன் மாரி, அப்புறம் மத்தியான சாப்பாடு எங்க வீட்டுக்காரர் வந்து வீட்டுல சோறக்காரு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நேற்று போற மத்தியானத்துல ஒரு 10 ஹோட்டல் வராங்க, எந்த ஹோட்டலும் சோறு இல்லை, சோறு ஆனா சோறு ஆயிட்டு சோறு வச்சிருக்கேன் அம்மா, ஏமா சோறு வச்சிருக்கேம்மா, பசிக்குதுமா குடுமா அப்படிங்கிறேன். எங்க அதெல்லாம் ஆர்டர் போட்டாச்சு. ஏங்க பசிக்குதுமா கொஞ்சம் குடுமா, நீ 50க்கு 100 ரூபாய் வாங்கிக்கிறேன் இல்லைங்க அப்படிங்க. 2 போண்டா வாங்கிட்டு டீ குடிச்சு வரேன், சூறப்பட்டுல ஹோட்டல்ல சோறு ஆகிட்டு இருங்க. ஒரு பசிக்கு இல்லாத பாரதி சொன்ன பாடல மறந்துட்டீங்களா? பசிக்கு சோறு இல்ல யுகத்தை அழிஞ்சு விட சொன்ன பாரதி பாட்டை மறந்துட்டீங்களா? சோத்துல கொண்டு போய் அரசியல் காட்டுறீங்களா? ஒரு ஹோட்டல்ல சோறு கிடைக்கலையா? பொழுதனைக்கு நிக்கிறாங்க காவல்துறை, அவங்களுக்கு டீ குடிக்க டீ கிடையாது, அவங்களுக்கு பாக்குறதுக்கு ஆள் கிடையாது. ஏதோ சைஸ் ஆக்கல கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க, மத்தபடி அவங்களுக்கு எங்க போறது? இப்படியான ஒரு சூழலை இந்த விக்கிரவாண்டி மண்ணில ஆளும் அரசு 3 ஆண்டு விடியல் ஆட்சி கொடுத்த அரசு விடியா மூஞ்சி மாரி தெரிஞ்சிட்டு இருக்கா. மூளைக்கு போற விடியா மூஞ்சி மாரி போறாங்க. ஒரு இனவ தூக்கிட்டு டாப் பார்ட்னர் தூக்கிட்டு டாப் மாடல் வண்டி தூக்கிட்டு இங்க ஓடுறாங்க. ஊருக்கு 10 வண்டி நிக்குது, தெருவுக்கு 10 பேரு. நில்லுங்கப்பா,
ஏன் உங்களுக்கு தான் நீங்க நல்லா ஆட்சி கொடுத்தீங்களா, நீங்க வீட்டுக்கு போங்களா, அவங்க படி ஓட்டு போட போறாங்க. நான் ஒரு வாக்குறுதி இன்னைக்கு தரேன், நான் ஒரு சேலஞ்ச் பண்ணேன் இன்னைக்கு கூட. இன்னைக்கே நீங்க ராத்திரி புறப்பட்டுருங்க. இன்னைக்கே பாமக களப்போராளிகள் அவங்க எட்ட போயிடுவாங்க. விக்கிரவாண்டி தொகுதியில வேட்பாளர் மட்டும் தான் இருப்பாங்க, அந்த மக்கள் தான் இருப்பாங்க. நியாயமான முறையில் ஓட்டு நடக்கட்டும். நீ டெபாசிட் வாங்குறியான்னு பாத்துருவோம், நீ டெபாசிட் வாங்குறியான்னு பாத்துருவோம். தாய்மார்கள் 200 ரூபாய் பணம், மத்தியான சாப்பாடு, வீட்டுல சோறாக்காத, இதெல்லாம் என்னையா? என்ன இது? பட்டியல நாய் மாட்டை அடிச்சு வைக்கிற மாதிரி நேற்று அண்ணாமலை மாநில தலைவர், என் கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பட்டியல மாட்டு அடைக்கிற மாதிரி, ஆட்டு மாட்டு அடைக்கிற மாதிரி அடைச்சு வச்சு உதயநிதி படத்தை போட்டு காட்டுறாங்க ஐயா. அடைச்சி வச்சு பட்டியா போட்டாலும் பரவாயில்ல, உதயநிதி படத்தை போய் பார்க்க சொல்றாங்க. எங்களுக்கு அதையா முடியல. ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து வெளியே சொல்லுதுன்னு அண்ணாமலை அவர்கள் அங்க திருவாமத்தூர்ல பேசும்போது சொல்றாரு. உண்மைதானே? உண்மைதானே? இன்னைக்கு தாய்மாரெல்லாம் தான் பேர பிள்ளையோட உட்காந்து பாக்குற படம் ஏதாவது ஒண்ணு வருதா? அதுக்கு நடிகர், அதுக்கு ஒரு தலைவர், அதுக்கு ஒரு இளைஞரணி, அதுக்கு ஒரு கழகம், அதுக்கு ஒரு ஆளும் அரசு, அதுக்கு ஒரு விடியல் அரசு, இதுக்கு ஓட்டு கேட்டு இத்தனை பேர் இங்க பக்கத்து தொகுதியில போய் ஏதாவது ஒண்ணு கேளுங்க, ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தை போய் பார்க்க சொல்ல பார்க்க மாட்டாங்க. எங்க ஆர்ஸ்னாங்கிற ஒரு நல்ல ஒரு மனிதர், எல்லா சமுதாயத்துக்கும் பட்டியல சமுதாயத்தை சேர்ந்தவர், பகுதி சமாட்சி கட்சி தலைவர், படுகொலை நடந்திருக்கு சென்னையில. யாராவது ஒரு போய் பார்த்தாங்களா பாருங்க? யாரும் போவே இல்லை. எப்படியாப்பட்ட தலைவர்? இன்று இருப்பா நாளை இல்லை, எல்லாருக்கும் சாவு உண்டு. அந்த மனிதனை படுகொலை செஞ்சிருக்கான். அதுக்கான ஒரு கண்டனம், அதுக்கான ஒரு பார்வை, அதுக்கான ஒரு நடவடிக்கை எதுவும் தீவிரமா இல்லைங்க. ஆனா இங்க எல்லா மந்திரி இங்க தான் இருக்காங்க. சட்ட மந்திரில இருந்து அந்த மந்திரில இந்த மந்திரி எல்லா மந்திரி உள்ள சுத்துறாங்க. விக்கிரவாண்டி தொகுதியில ஏன்னா பயம்? இந்த நேரத்தை விட்டுட்டான் பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை விட்டுட்டான். 2026ல இந்த மக்கள் கண்டிப்பா ஆட்சி மாற்றங்கிறத அடையாளத்தை கொடுத்துருவாங்க. நம்ம எப்பேற்பட்டாவது தலைகே நின்னாவது வேட்டி எல்லாம் அவுத்து போட்டுட்டாவது எப்படியா ஓட்ட வாங்கிட்டு போடணும் 8ஆம் தேதிக்குள்ளாரு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கான். ஆனால் என் தாய்மார்கள் நடக்காது. வரலாறு சொல்லியிருக்கேன். 1987 தாலி அறுத்து, அப்புறம் ஈழப்படுகொலையில தாலி அறுத்து, கல்வராயம்ல தாலி அறுத்து, அப்புறம் டெய்லி டாஸ்மார்க்ல தாலி அறுத்து என்ற ஒரு அமைப்புக்கு என் தாய்மார்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நீ எம்மான கொடுத்தாலும் அதே சொல்லிவிட்டேன். நீ நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தாத, அதை ஒரு கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்து. கோயில் உண்டியல்ல போடு. மாரியாத்தா, காளியாத்தா, சமயபுரம் தாத்தா, மருவத்தூர் அரசு, ஓம் சக்தி, பராசக்தி, மகாசக்தி அப்படின்னு சொல்லி அந்த பயணத்துக்கு வேனுக்கு புக்கிங் பண்ணிட்டு போங்க. ஆனா அந்த காசை தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்? உங்க பணம், உங்க வரி பணம், உங்க உழைப்புல உங்களை சொன்னது, உங்களுக்கு ரோடு போட வேண்டியது, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்திலும் வந்த கொள்ளையடிச்ச பணம் தான் கொடுக்கின்ற பணம். யாருமா கொடுத்துருவா? நான் இன்னைக்கு 10 நாளா சுத்துறேன். ஆர்மி பென்ஷன்ல இருந்து 5000 ரூபாய் பெட்ரோல் போட்டு 2 வீலர்ல சுத்திட்டு இருக்கேன். மத்தியான சாப்பாடு ஒரு இங்க பேசுனது இந்த மாதிரி அடி பாசது காரணம் என்னன்னா, நீ உங்களை வந்து கண்ணை மூடி வச்சிருக்கான். உங்க கண்ணுல வெண்ணைய போட்டு தெளிச்சு வச்சிருக்கான். நீங்க அது சுண்ணாம்பு, அது வெண்ணெய் இல்ல. உங்க கண்ணுல போறது வெண்ணெய் இல்ல, அது சுண்ணாம்பு. மறந்துடாதீங்க. 8ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களை பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுமா. இந்த தேர்தல் முடிஞ்ச அப்புறம் இந்த தொகுதியில விக்கிரவாண்டி போன மாதிரி இடைத்தேர்தல் நடந்தது. என்னென்ன சொன்னாங்க? ஏதாவது நடந்துச்சா? ஏதாவது ஒண்ணு போட்டு பாரு, ஏதாவது ஒண்ணு பேசி பாரு, ஏதாவது ஒண்ணு நினைச்சு பாரு. எதுவுமே பண்ணாம, அதெல்லாம் செய்யாம, 3 வருஷம் விடிய ஆட்சி கொடுக்காம இன்னைக்கு நீ என்ன வந்து சாதிக்க முடியும்? என்னத்தை நீ கொடுத்துட போற? வேணா ஒண்ணு சொல்லு. அம்மா சொல்ல மாதிரி சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். அந்த அம்மாவுடைய தாரக மந்திரம் சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். கண்ணு கட்டிய தூரம் எனக்கு எதிரிகளே இல்லை. அதுல ஒரு வாசகத்தை எடுத்துக்க, நாங்க சொன்னதை செய்யறோம். ஏன்னா கடந்த காலத்தில் சொன்ன பாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி அது இடைத்தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன பாரு, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாம் ஏட்டு சுரக்காய் கறி குதவாது என்பது போல எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு ஆகும் 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 500 ரூபாய் நோட்டு எடுத்து வீசி வீசி. இது ஒரு முக்கியமான அக்னி பிரவேசம். ராமன் சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொன்னான். ஏன் தெரியுமா? ராமனுக்கு தெரியும் சீதை பத்தினின்னு. ராமனுக்கு சீதை பத்தினின்னு தெரியும். ஆனா ஊரான் வாய மூடுறதுக்காக ராவணன் சீதையை தூக்கி சென்றான். அவள் கலங்கப்பட்டவள், அவள் பெண்மை இல்லை அவளிடம் என்று ஊர் மக்கள் சொல்றதுக்காக, வாயை மூடுறதுக்காக ராமன் சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொன்னான். அதே மாதிரி சீதை சென்றால் தீப்பாஞ்ச நாச்சியம்மன் அங்கே சேத்தியத்தோப்பு அருகே அந்த சீதை நெருப்பில் இறங்குகிறார். அங்கே இன்னும் மாலையும் பூவமாக மங்கள கழுத்தோடு அண்ணாண்டை கடந்து செல்கிறார். இதுதான் அந்த அக்னி பிரவேசத்துடைய வரலாறு. அப்படி எது நடந்தாலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது ஒரு அக்னி பரீட்சை, அக்னி பிரவேசம். இதை நீங்க போட்டுட்டீங்க ஒரு பிள்ளையாசுவை அப்படின்னா 2026ல மத்திய சுயாட்சி, மாநிலத்தில கூட்டாட்சி, பாரதிய ஜனதா கட்சியுடைய பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், நெல்லத்தரதி ஜான் பாண்டியன், தேவநாதன் யாதவ்ஜி, ஓபிஎஸ் ஆகியோருடைய தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் ஆகியோருடைய கரங்களை வலுப்படுத்தி கூட்டாட்சி ஒன்று தமிழகத்திலே மலர்ந்திட அண்ணாமலை அவருடைய வலுவோடு வலிமையோடு மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவருடைய கரங்களை வலுப்படுத்திட ஆகியோருடைய கரங்களை வலுப்படுத்திட நீங்கள் விக்கிரவாண்டி தொகுதியிலே மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறச் செய்திட உங்களை கரம் கூப்பி வேண்டுகிறோம். எனதருமை வி. சாத்தனூர் பகுதி
பொதுமக்களே, பெருமக்களே, விவசாய பெருங்குடி மக்களே, கூலி தொழிலாளர் பெருமக்களே, சமூக நீதி களத்திலே இன்னுயிர் நீத்து 9 உயிர்களை பலி கொடுத்த எனது உரிமை ஈகையர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கங்களை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நமது சின்னம் மாம்பழம், நமது சின்னம் மாம்பழம். சி. அன்புமணி நமது வெற்றி வேட்பாளர். ஜூலை 13ஆம் தேதி விக்கிரவாண்டியிலே வெற்றி முரசு கொட்டட்டும், மாம்பழம் வெல்லட்டும். நான் உங்கள் பசுங்குடில் பசுமை செழியன். நன்றி, வணக்கம்.